Hi guys, welcome back to my YouTube channel. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வியூஸ் எல்லாம் நிறையா போகுது, ஆனால் சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்குது. நம்ம வந்து பேச்சுலர் சிக்கன் பண்ண போகிறோம். என்னடா இன்னைக்கு புதுசாக பேச்சுலர் சிக்கன் வந்துருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வந்து முட்டைக்கோழியை வச்சு தரமாக அல்டிமேட் டேஸ்ட்டோட நாமளே ஒரு குக்கை நம்பாமல் வெளியில் நாம் வந்து பார்ட்டி பண்ணும்போதோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வீட்டில் சமைக்கும் போதோ நம்ம வந்து பேச்சுலராக இருக்கும்போது சமைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நாம் வந்து சிம்பிளான ரெசிபி அல்டிமேட் டேஸ்ட்டில் வந்து சிம்பிளாக பண்ணலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து முட்டைக்கோழி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சுடணும். சுட்டால் தான் சூப்பர் டேஸ்ட்டாக வரும் சிக்கன். ஏன்னா சுடலைன்னா அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும். அதனால் நீட்டாக சுட்டுக்கலாம். சுட்டுட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக வெட்டணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த சாப்பிட்றதுக்கும் அந்த சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி வெட்டிட்டு மசாலா போட்டு நல்லா வேக வச்சு சாப்பிட்டா அட்டா என்ன டேஸ்ட்டு சான்ஸே இருக்காது. இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் இன்னும் சிம்பிளான ரெசிபீஸ் வந்து நான் வந்து நிறைய பண்ணி அப்லோட் பண்ணுற வீடியோஸு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. மறுபடியும் சொல்கிறேன், நியூ வியூஸ் யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் போட மோட்டிவேட் ஆகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிக்கனை வெட்டி நீட்டாக கழுவிட்டு அதை வந்து மார்க் போட்டிக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் ஃபுல்லாக இறங்கி அந்த வந்து சாஃப்டாக வேகிறது வந்து நல்லா வேகும். அதே அது கூட நிறையா வந்து மசாலா நல்லா இறங்கும். முட்டைக்கோழியில் வந்து கொழுப்பு நிறையா இருக்கும். அதனால் டேஸ்ட் வந்து அடடா செம்மையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் இதை வந்து ஒரு குண்டாவில் போட்டுக்கணும். பாருங்கள் எப்படி மஞ்சள் கலராக சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி வெட்டியிருக்கிறோன்னு. இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. நான் மார்க் போட்டால் தான் வந்து அந்த மசாலாலாம் ஃபுல்லாக இறங்கும். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஒரு குண்டாவில் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தக்காளி வந்து அப்படியே வெட்டி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். ஏன்னா பிராய்லர் சிக்கனுக்கு வந்து வாட்டர் அந்த அளவுக்கு தேவைப்படாது, சீக்கிரமாக வெந்துடும் பிராய்லர் சிக்கனு. ஆனால் முட்டைக்கோழி அப்படி இல்லை, நல்லா ஹார்டாக இருக்கும், நல்லா வேகணும். அதனால் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வேகும். அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ வந்து 4 வந்து ஒரு 4-5 தேவையான அளவு வந்து டொமேட்டோ சேர்த்துக்கலாம். ஆனால் டொமேட்டோ இன்னும் எவ்வளோ வேணாலும் சேர்த்துலாம். ஏன்னா அந்த டொமேட்டோ சேர்த்துட்டு அதை ஃபுல்லு ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சேன்னா அந்த டொமேட்டோவோட ஃப்ளேவர் வந்து அப்படியே ஆடும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. டொமேட்டோ வந்து அது வந்து ஃபுல்லாக பாயில் ஆகி அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகும்போது அந்த டொமேட்டோவோட டேஸ்ட்டு அப்படியே ஆட் ஆகும். சிக்கனுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சில்லி பவுட்ரு தேவையான அளவு சில்லி பவுட்ரு சேர்த்தாச்சு. அது கூட வந்து சிக்கன் மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சிம்பிளாக சேர்க்கலாம். ஏன்னா சிக்கன் மசாலா வந்து அதுலேயே இருக்கும் பாக்கெட்லேயே. எவ்வளோ ஒரு கிலோக்கு எவ்வளோ தேவையான நமக்குன்னு சிக்கன் அதுலேயே இருக்கும். அதை பார்த்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு கிலோவுக்கு இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துனா போதும். நெக்ஸ்ட்டு எண்ணெய் சேர்த்தணும். ஏன்னா அது வந்து நல்லா சீக்கிரமாக பாயில் ஆகிறதுக்கு, சிக்கன் வந்து நல்லா சீக்கிரமாக பாயில் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். முட்டைக்கோழியில் ஆல்ரெடி வந்து ஃபேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எண்ணெய் வரும். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இன்னும் அந்த ஃபேட்டும் இந்த எண்ணெயும் சேர்ந்து நல்லா பாயில் ஆகி டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா அல்டிமேட் டேஸ்ட்டாக கொடுக்கும். இது மெயின் டேஸ்ட் தரதே நமக்கு அந்த தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். எந்த சிக்கன் ரெசிபிக்கும் தக்காளி இஞ்சி பூண்டு இருந்தால் வெங்காயம் கூட தேவையில்லை நமக்கு. தக்காளியும்
இஞ்சி பூண்டு இருந்தால் போதும், அருமையாக சூப்பரான சமையல் செய்யலாம் நம்ம. அது கூட சிக்கன் மசாலா, நம்ம வந்து சிக்கன் மசாலா வந்து கடையில் வாங்குறத விட நம்ம ரெடிமேடாக வாங்குறத விட நாங்களே ரெடி பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். பட் நாம் பேச்சுலர்ன்றதுனால நம்ம எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அதனால் கடையில் இதே வாங்கி போடலாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், அது கூட முட்டை சேர்த்துருந்தோம். முட்டை எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். அது வந்து முட்டையோட அந்த பிராய்லர் சிக்கனோட ஃபேட்டோட இந்த முட்டையும் சேர்ந்து பாயில் ஆகும்போது சூப்பராக இருக்கும். அதை வந்து எடுத்து விரித்து சாப்பிட்டு பார்த்தா அருமையாக இருக்கும், சூப்பராக வெந்திருக்கும் கூட. பாருங்கள் என்ன நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சிக்கன். இப்போ வந்து நம்ம முட்டையை வெளியே எடுத்துக்கலாம், முட்டையை வெளியில் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ಖಾರಪುಡಿ ಹಾಕಿರೋದು ನಾನು ಅಲ್ಲಿಗೆ ಬೇಡ ಬಾ ಈ ಕಡೆ. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பேச்சுலராக இருந்து நீங்கள் வந்து ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை பாரு எவ்வளோ நீட்டாக வெந்திருக்குது, உரிக்க நீட்டாக தோல் மட்டும் சில பேர் சமைச்சா அந்த தோல் ஒழுங்காக வேகலைன்னா தோலோட அந்த சதையும் பிஞ்சிட்டு வந்துடும். இதெல்லாம் நீட்டாக வெந்திருக்குது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இது கூட கொஞ்சம் சில்லி பவுடரும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டு பார்த்தோம். அடாடாடா, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு இந்த முட்டையே கொஞ்சம் அந்த குழம்புல வேகும்போது அந்த முட்டையோட டேஸ்ட்டு சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஆல்ரெடி அந்த சிக்கனு போட்டு மூடி வச்சிடணும் நம்ம, அப்போ தான் நல்லா வேகும். அது வந்து திறந்து வச்சிட்டோம்னா சீக்கிரமாக தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு ஒழுங்காக பாயில் ஆகாது. அதனால் பாயில் ஆகிற வரைக்கும் அந்த மேலே மூடி வச்சுருக்கிற அந்த தட்டை வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக நாக்கில் அப்படியே எச்சு ஊறுது பார்க்கும்போதே. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு எல்லாம் சிக்கன் எல்லாம் போட்டுருங்க, அது கூட வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள், தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, அது கூட சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நான் ஒரு தக்காளி வந்து வெட்டி போட்டுருங்க. இப்போ பாருங்கள் என்ன ஜூஸியாக சூப்பராக வெந்திருக்குது, சான்ஸே இல்லை. நான் வந்து லெக் பீஸ் ட்ரை பண்ணேன். லெக் பீஸ் வந்து முட்டைக்கோழியோட லெக் பீஸ் வந்து அந்த எண்ணெயோட ஃபுல்லு வேகும்போது நமக்கு வந்து சான்ஸே இல்லை, அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இங்கே அது கூட அந்த சாம்பாரை சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் டேஸ்ட் கடிச்சு இழுக்கும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும்னு சொல்லி எதிர்பார்க்கல. நான் செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. இன்னும் வந்து நானே 1 கிலோ நான் ஒருத்தனே காலி பண்ணியிருப்பேன், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சிக்கனு. முட்டைக்கோழியே நார்மலாக நமக்கு வந்து டேஸ்ட் செம்மையாக கொடுக்கும், சூப்பராக இருந்துச்சு. அது வந்து லெக் பீஸ் வந்து அந்த அளவுக்கு வெந்துருந்துச்சு கூட. கட் பண்ணல, வாய் நிறைய ஃபுல்லு சிக்கன் தான், கடிக்கவே முடியல. அங்கே பாருங்கள் லாஸ்ட் எலும்பு வரைக்கும் சூப்பராக வெந்துருந்துச்சு. இது வந்து முட்டைக்கோழி அவ்வளோதான், கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், இருந்தாலும் அந்த அளவுக்கு வேகாமலாம் இருக்காது. டேஸ்டெல்லாம் அந்த ரெக்க பீஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வந்து சிம்பிளாக நம்ம வந்து பேச்சுலருக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா நான் வந்து நிறைய பேச்சுலர் ரூமில் தான் இருந்தது. இந்த மாதிரி அல்டிமேட் டேஸ்ட்டோட சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி இன்னும் நிறையா டிஷ்ஷஸ் போடலான்னு நான் வந்து ஃபர்தராக வீடியோ போடுறேன். இப்போது புதுசாக பார்த்துருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல வியூஸ் நல்ல லைக்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் புது வீடியோஸை வந்து போட எனக்கு மோட்டிவேட் ஆகும். ஆல்ரெடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். அங்க் பிரபா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.